இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்தின் ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த சம்பவம் கலிலிய கடற்கரையிலே நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலிய கடற்கரைக்கு வருகிறார். அவருக்கு பின்தொடர்ந்து திரளான ஜனங்கள் வருகிறார்கள். ஆண்டவர் கடற்கரையில 2 படகுகளை பார்க்கிறார். அந்த 2 படகுகளில் ஒன்றை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அதிலே அமர்ந்து அவர் என்ன செய்கிறார்? திரளான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார், போதனை பண்ணுகிறார். இதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அந்த சூழ்நிலையில அவர் கடற்கரைக்கு வந்த பொழுது 3 பேர் அந்த இடத்துல இருக்கிறார்கள். ஒன்று சீமோன் பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேர் அந்த இடத்துல அமர்ந்து தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் ஜனங்களுக்கு உபதேசத்தை செய்து முடித்து விட்ட பின்பதாக இப்பொழுது சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது ஆழத்திலே போய் வலைகளை வீசுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன உடனே தேவ வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படுகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பேசும் பொழுது, நம்மிடத்துல சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை சூழ்நிலைகள் சாதகமா இல்லாமல் இருக்கலாம், சமயம் நமக்கு வாய்க்காமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் நமக்கு கட்டளையிடும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் நம்முடைய வாழ்க்கையில தொடங்குகிறது. பேதுரு அவனுடைய கூட்டாளிகளாகிய 2 பேரும் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். ராம் முழுவதும் அதுதான் மீன் பிடிக்கிற வேலை. அந்த வேலையில பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை. இப்பொழுதோ பகல் ஆகிவிட்டது. இந்த பகல் கால வேலையில யாரும் மீன் பிடிக்க மாட்டார்கள். ஆனாலும் பேதுரு அதுதான் சொல்லுகிறார், நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது செய்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுவதற்கு காரணமே அதுதான். அந்த நேரம் முடிந்து ஆயிற்று விட்டு, ஆனால் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செய்கிறோம். செய்த பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். 2 படகுகள் நிரம்பி இருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்? மூவரும், பேதுருவும், யாக்கோபும், யோவானும் தங்களுடைய கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வந்து உதவி செய்யும்படியாய் சொல்லுகிறார்கள். அப்படியாகவே படவை எங்கே கொண்டு வருகிறார்கள்? கரைக்கு கொண்டு வருகிறார்கள். எல்லோரும் பிரயாசப்பட்டு படவை கடற்கரைக்கு கொண்டு வருகிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இப்படி செய்த இந்த காரியத்தை இந்த 3 பேரும் பார்த்து, யோவானும் யாக்கோபும் பேதுருவும் பார்த்து மிகவும் பிரமிப்படைகிறார்கள், ஆச்சரியம் அடைகிறார்கள். உடனே பேதுரு ஆண்டவருடைய பாதத்திலே வந்து விழுந்து, ஆண்டவரே, பாவியான மனுஷன் நான், நீர் இந்த இடத்தை விட்டு போய்விடும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. உடனே ஆண்டவராகிய கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் ஆவாய் என்று சொன்னார். இந்த தேவ திட்டமும் தேவ அழைப்பும் பேதுருவை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் அவனுடைய திட்டத்தையும் அவனுடைய அழைப்பையும் வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக ஆண்டவர் பாருங்க, முதலாவது அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஏற்கனவே இவர்களை முன்குறித்து விட்டார். நம்மையும் அப்படிதான் ஆண்டவர் ஏற்கனவே நம்மையும் முன்குறித்து விட்டார். தேவ திட்டத்திற்காய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தேவ திட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதலாவது உலக ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். எப்படி பேதுருவுக்கும் அவனுடைய கூட்டாளிகளாகிய 2 பேருக்கும் 2 படகுகள் நிரம்பத்தக்கதான மீன்களை கொடுத்து ஆசீர்வதித்து விட்டு பின்பு தன்னுடைய திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிதான் செய்கிறார். முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து விட்டு அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி சொன்ன உடனே பேதுரு ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் நாம் வாசித்த 5வது அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் படகுகளை, அந்த மூவரும்
படவுகளை கரையில கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பிடித்த மீன், படவு எல்லாவற்றையும் இப்பொழுது விட்டு விட்டார்கள். ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கள் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்னே செல்லுகிறார்கள். ஏனென்றால் அழைப்புக்கு இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தெய்வ திட்டத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளே, நாம் பாருங்க, பேதுருவின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அவர்களை ராம் முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத பொழுது அழைத்திருந்தால் அவர்கள் எளிதாக ஆண்டவரை பின்தொடர்ந்து போயிருக்கக்கூடும். ஏனென்றால் அப்பொழுது அவர்களிடத்துல விடுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அவர்கள் கையிலே அப்பொழுது ஆசீர்வாதம் என்று ஒன்றுமே இல்லை. அப்பொழுது எளிது ஆண்டவரை பின்பற்றி போவதற்கு. ஆனால் இப்பொழுதோ அவர்களுக்கு கை நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதமா அல்லது கர்த்தரா? இப்பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த இடத்துல வருகிறது. நம்மையும் ஆண்டவர் அப்படிதான், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர், இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் திட்டத்தை நிறைவேற்ற என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன பொழுது, என் திட்டத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றுவேன் என்று சொன்ன பொழுது நாம் இப்பொழுது எதை தெரிந்தெடுக்கிறோம்? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு பிரதானத்தை கொடுக்கிறோமா அல்லது ஆண்டவருக்கு பிரதானத்தை கொடுக்கிறோமா? ஆசீர்வாதமா அல்லது ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் பிரதானமா? ஆசீர்வாதம் ஒரு நம்முடைய வாழ்க்கையில இன்று இருக்கலாம், நாளை நம்ம விட்டு போய்விடலாம். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பார். பேதுருவுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த தீர்மானம் கடினமான ஒரு தீர்மானம். ஏனென்றால் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு தான் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். முதலிலே சொல்லி இருப்பார் என்றால் அது அவர்களுக்கு எளிதாய் காணப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. எல்லாம் கொடுத்து விட்டு அவர்களை அழைக்கிறார். அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து போனார்கள். அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தது ஆசீர்வாதத்திற்கு அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவருக்கு அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நம்மையும் ஆண்டவர் அப்படிதான் அழைத்திருக்கிறார். பரலோக வேலைக்காக அழைத்திருக்கிறார். பரலோக ராஜ்ய வேலைக்காய் நம்மை, ஊழியத்திற்காய் நம்மை முன்குறித்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து விட்டு இப்பொழுது நம்மை பார்த்து, என் வேலையை யார் செய்ய போகிறீர்கள், என் திட்டத்தை யார் நிறைவேற்ற போகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, என் பின்னே யார் வரப்போகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது நாம் எதை தீர்மானிக்க போகிறோம்? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு பிரதானமா அல்லது ஊழியத்திற்கு அழைக்கிற ஆண்டவர் பிரதானமா? ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் பிரதானமா? இந்த இடத்துல கேள்வி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம்? கர்த்தருக்கா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கா? எதற்கு நாம் பிரதானத்தை கொடுக்க போகிறோம்? பேதுருவும் மற்ற 2 சீஷர்களும் எதற்கு பிரதானத்தை கொடுத்தார்கள்? ஆசீர்வாதத்திற்கு அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவருக்கு, அவருடைய வேலைக்கு அவர்கள் பிரதானத்தை கொடுத்தார்கள். நாமும் இதையே செய்வோம். பேதுருவை போல நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆசீர்வாதத்தை அல்ல. அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் நம்மை விட்டு மாறி போகலாம், அது நிரந்தரமானது அல்ல. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போகிற அந்த காரியம், அவர் தெய்வ திட்டம் நிறைவேற்ற போகிற காரியம், அது என்றென்றும் நிரந்தரமானது. நாம் ஜெபிக்கலாம். நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த பாடத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதமா அல்லது கர்த்தர் எங்களுக்கு பிரதானமா? எது எங்களுடைய வாழ்க்கையில பிரதானம் ஆண்டவரே? இந்த கேள்வி நீர் எங்களிடத்தில் கேட்கும் பொழுது நாங்கள் பேதுருவை போல எல்லாவற்றையும் விட்டு, கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் விட்டு நாங்கள் உன் பின்னே வர எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படியாகவே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.